ரொட்டி சென்னை. ஸோ சப்பாத்தி தெப்பம் ஆட்டாவில் வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்படி சுத்தலாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல சப்பாத்தியை வந்து போட்டுருங்க, சரியா? போட்டு பாருங்கள், எண்ணெய் ஒரு இதில் வந்து எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சு இப்படி நல்லா தடவிடுங்க. தடவி வச்சு ஃப்ளோரை நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கோம், ஸோ அதனால் வச்சேன் அதில். ஸோ இப்படி தடவிட்டு கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து இப்படி தடவிடுங்க. தடவிட்டு ரெண்டு பக்கம் நல்லா தடவியாச்சு. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க, இப்படி எடுத்துங்க, இப்படி வைங்க. முதல்ல இப்படி வைங்க, இப்படி இருக்க சப்பாத்தி எடுத்து இப்படி வச்சு இப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படி பார்த்துங்க, அவ்வளோதான். ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? இப்படி ஃபோல்ட் ஆனோன்னு இதை சுற்ற வேண்டியதுதான். சுற்றி மேலே ஒன்று கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடுங்க, ஊற்றி சைட்லேயும் வச்சுருங்க. நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி இப்படி ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், கொஞ்சம் தேய்ங்க. நம்ம கடையில் ரொட்டி சென்னை எப்படி போடுவாங்க, அவ்வளோதான். தேய்ச்சிட்டு ஒரு பேனில் எண்ணெயை தடவிட்டு ஊற்றிடுவோம். ஸோ ஆட்டா ரொட்டி சென்னை உடம்புக்கு ஹெல்த்தி, நல்லா ருசியாகவும் இருக்கும். ஸோ பாருங்களேன், நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்களா, ஃபோல்ட் ஆகிடுச்சு பாருங்களேன், நல்லா தாங்க. ஸோ இப்போ எடுத்து எண்ணெயை வந்து மேலே தடவிடுவேன். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இப்படிதான் பார்த்தீங்களா? ஸோ நல்லா அருமையான ஸ்ட்ரெச்சரு, நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மேலே பட்டர் தடவி கொடுங்க, செமையாக இருக்கும்.